இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு, மகா கணபதிக்கு நன்றியை சொல்லிட்டு, இவன் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். இப்போ வந்து சுடிதார் பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இது செமி பட்டியாலா பேண்ட்டு, உயரம் 42, சி 36, இடுப்பு வந்து 20. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கால் லூஸ் வந்து பட்டி வந்து 10, 12 வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வைக்க போகிறோம். எல்லா விவரத்தை எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ உயரம் 42 வந்து 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு கால் லூஸ் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ படத்தை நம்ம வரைஞ்சிருக்கோம். மேலே 12 இன்ச்சு வைக்கிறோம். எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாத்தையும் பார்த்து மிகப்பெரிய வெற்றியாளராக வருவதுக்கு இந்த கால் வெட்டும் பயிற்சி ரொம்ப ஈஸியான பயிற்சி, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வெட்டும் பயிற்சிக்குள்ளே பாருங்கள். கால் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். எல்லோரும் கவனமாக பாருங்கள். மேலே வந்து அரைஞ்சி கோடு போட்டுங்க. தைக்கிறதுக்காக 4 இன்ச்சு அரைஞ்சி எவ்வளோ பிடிக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு கோடு போட்டுங்க. எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ 42 8 கழிச்சிக்கோங்க. 8 கழிச்சிக்கிட்டா 42 8 கழிச்சிக்கிட்டோம்னாக்கா 34 நான் வைக்கிறேன். 33 ஒரு 8 42. இப்போ 33 நான் வைக்கிறேன். 33 வச்சுட்டேன். 8 இன்ச்சு கழிச்சிட்டா 33 வைக்கிறேன் கரெக்டாக. வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுங்க. 1 இன்ச்சு பட்டிக்கு தனியாக ஒரு கோடு போட்டுங்க. 1 இன்ச்சு தனியாக பட்டிக்கு ஒரு கோடு தனியாக நான் வரைகிறேன். தனியாக ஒரு பட்டிக்கு ஒரு கோடு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 இன்ச்சு இறக்கணும். அந்த 8 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். 8 இன்ச்சை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி அழகாக இங்கே வரைகிறேன். வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 எப்படின்னா, இது 20 எப்படி வருதுன்னா, சி 36 அதை பாதா பிரித்தா 18. 18ல் 2 இன்ச்சு ப்ளஸ் செமி பட்டியலாவுக்கு 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிட்டா 20 நான் வைக்கிறேன். 20 வைக்கிறோம். இந்த பக்கமும் 20 வைக்கிறோம். வச்சுட்டோம். இதுக்கு நேராக ஒரு கோடு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. 1 இன்ச்சு எதுக்குன்னா ரவுண்டுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 1 இன்ச்சு ரவுண்டுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வைக்கிறோம். இங்கே ஒரு அரைஞ்சி தள்ளிக்கங்க. இங்கே ஒரு அரைஞ்சி வந்து எதுக்குன்னா இந்த கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கிராஸ் பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாட்டம் லூஸு 6 வைக்கிறேன். 6 வச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டோம். 6 இன்ச்சு வச்சு கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம். இது 6 இன்ச்சு. இப்போ செமி பட்டியெல்லாம் வெட்ட போகிறேன். செமி பட்டியெல்லாம் வெட்டுவதை கவனிங்கள். இப்போ இந்த இடத்துல லைட்டு அப்படி நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கும். இது கோடு போட்டுங்க. இப்படி ஏன்னா செமி பட்டியலை வெட்ட போகிறோம், அதனால் ஒரு கோடு போட்டோம். இப்போ இதிலிருந்து செமி பட்டியலை கிராஸ் பண்ணிட்டேன். இதிலேருந்து 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கேலை வந்து இப்படி போடுங்க. இங்கே ஒரு பெண்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்படி வச்சுங்க. இது பலூன் மாதிரி உப்பிக்கும். பலூன் மாதிரி வந்து இப்படி உப்பிக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 1 இன்ச்சு வச்சுட்டு அழகாக இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோடு. இது லூஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறோம். இது ஏதாவது லூஸ் பண்ணால் என்ன வேணுங்கிறதுக்காக வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், அழகாக கால் போட்டாச்சு. இந்த கோடு எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரெயிட் காமிக்கிறதுக்காக இதிலேருந்து 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். எல்லாம் வச்சுட்டோம். இப்போ இங்கே 6 இன்ச்சு வச்சுட்டோம். எல்லாமே நம்ம வெட்ட போகிறோம். இப்போ பட்டி வெட்டினதை கவனிச்சிட்டிங்க. இது 20,
இது 8.5 வச்சுருக்கேன். உயரத்தில் வந்து 8 இன்ச்சு கழிச்சிட்டோம். இப்போ வெட்ட போகிறோம். வெட்டுவதை கவனிங்க. செமி பட்டியெல்லாம் லைட்டாக அப்படி லூஸ் வரணும். லூஸ் வந்தாலும் அழகு. இப்போ இங்கே ஒரு கிராஸ் பண்ணி வெட்ட போகிறோம். வச்சுட்டோம். இந்த இடத்துல நல்லா பெண்டு பண்ணி வெட்டுங்க. நல்லா குழி வெட்டுங்க. நல்லா இந்த இடத்துல குழி இருக்கணும். வலை வந்து நல்லா குழியை நல்லா தோண்டிடுங்க. அப்போ தான் இது என்ன இசிஞ்சு கொடுக்கும். நல்லா இசிஞ்சு கொடுக்கும். அதுக்காக நம்ம வெட்டுறோம். வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், அழகாக வந்து இந்த ஸ்கேல் கிடையாது. இது வந்து சாதா பேண்ட்டுக்கு போடுறது. இப்போ செமி பட்டியாலுக்கு இப்படி அழகாக வந்து பலூன் மாதிரி உப்புற. ஏன்னா லைட்டாக பெண்டு இப்படி கேட்பாங்க. பண்டு கேட்கறதுக்காக நம்ம இப்படி போடுறோம். ஸ்கேலை வந்து கரெக்டாக அப்படி போட்டுங்க. இந்த ஸ்கேலை வச்சே நீங்கள் அழகாக அப்படியே பெண்டு பண்ணி அழகாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ செமி பட்டியெல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ பாரு, செமி பட்டியெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம வெட்டியிருக்கங்கிறத எல்லாம் பார்த்துட்டீங்க. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். கிராஸ் கோடு இல்லாமல் லைட்டாக வெளியே 1.5 இன்ச்சு இப்போ ப்ளஸ் பண்ணி நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ பட்டி வெட்டுவதை கவனிங்கள். இப்போ பட்டி வெட்டுவதை கவனிங்க. இந்த கரையில் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கரை இருக்கக்கூடாது. கரையை வெட்டிடுவோம். கரை இருக்கக்கூடாது. ஏன்னா கரை இருந்தால் இழுக்கும். கரையை நான் வெட்டிட்டேன். வெட்டிட்டு இந்த அளவு பார்த்துக்கணும். அளவு எவ்வளோ சொன்னாங்க? பட்டியோட நீளம் அகலம் எழுதியிருக்கோம். 12 இன்ச்சு பட்டியோட நீளம். மேநீளம் 12.5. 12.5க்கு நேராக ஒரு கோடு போட்டிங்க. இது 10. இது வந்து 10 வந்து இங்கே ஒரு கோடு போட்டோம். அதில் என்ன இருக்கோ ஏற்கனவே அட்டவணையில் நான் வரைஞ்சிருக்கேன். அந்த அட்டவணை இருக்கிற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டோம். இங்கே தையலுக்காக அரைஞ்சி, இங்கே 1 இன்ச்சு நாடாக்காக 1 இன்ச்சு. இது பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இந்த 12 இன்ச்சு நம்ம வரைஞ்சிட்டோம். இது 12.5, இது 10 வச்சுட்டோம். வட்டி பாருங்கள், இதில் வரைஞ்சிருக்க மாதிரியே நம்ம வெட்டியிருக்கோம். இது 12.5, இது 10. அழகாக கொண்டு போய் இப்போ அதில் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ண போகிறத எல்லோரும் கவனமாக பாருங்கள். இது 12.5 வச்சுருக்கேன் பாருங்கள். இது 12.5, இது 10. உள்ளே வந்து கரெக்டாக வந்து 8.25 கரெக்டாக வந்துடும். அந்த எவ்வளோ கழிச்சோமோ அந்த கழிச்சது வந்துடும். இப்போ பட்டி வச்சு காட்ட போகிறேன். வச்சுட்டேன். இப்போ வந்து பட்டி வச்சுட்டு நான் இதில் வந்து ஃப்ளீட்டு வைப்பாங்க. இங்கே ஒரு ஃப்ளீட்டு, 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 இங்கே ஒரு ஃப்ளீட்டு. இப்போ வந்து 5 ஃப்ளீட்டு வச்சுட்டேன். 5 ஃப்ளீட்டு வச்சுட்டு அழகாக வந்து செமி பட்டியில் வந்து அழகாக வெட்டியிருக்கோம். அழகாக வந்து இந்த பட்டி இங்கே நாடா இதை மடிச்சிருவாங்க. நாடா இங்கே மடிச்சிருவாங்க. நாடா இப்படி மடிக்கப்படும், இங்கே தைக்கப்படும். இப்போ உயரத்தை பார்த்துருவோம். உயரம் 42 நம்ம வச்சது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். 42 கரெக்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்கும். இது மாதிரி தான் வெட்டணும். பட்டி இப்படி வெட்டணும். கால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பலூன் இருக்கிற மாதிரியே இருக்கும்.
கால் வந்து செமிப்பட்டையில் எப்படி இருக்குது பாருங்கள், பலூன் இருக்கிற மாதிரியே அழகாக அப்படி இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினா சிறப்பாக இருக்கும். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளர் ஆக முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டர் ஆக முடியும். இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து கடையில் இப்படி தான் வெட்டுறோம். கடையில் வந்து ஈஸியாக கால் வெட்டுறதுக்கு வந்து 2 நிமிஷத்தில் கால் வெட்டுற மாதிரி உள்ள விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வெற்றியாளருக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல்கள்.